பசி வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். அவங்களோட சாப்பாட்டு அளவு அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களோட இடை கொஞ்சம் காலமாக குறைஞ்சிக்கிட்டே போவாங்க. இந்த வெளித்தோற்றத்தையும் தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்கள் போய் மருத்துவரை சந்தித்து உங்களோட இனிப்பு நீர் செக் பண்ணுங்கள். கை கால்கள் வந்து கொஞ்சம் மரப்பு தன்மை அதிகமாகிற மாதிரி, அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ட்ரை ஸ்கின், அந்த தோல் வறட்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் நம்மளோட இனிப்பு நீர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரி வெளித்தோற்றம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்ற அறிகுறிகளை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஒன்றாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். அடிக்கடி வந்து யூரின் வந்து ரொம்ப அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் சொல்லுவாங்க, அது அதிகமாக போவாங்க. அப்புறம் பசி வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். அவங்களோட சாப்பாட்டு அளவு அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களோட இடை கொஞ்சம் காலமாக குறைஞ்சிக்கிட்டே போவாங்க. ரொம்ப உடம்பு வந்து சோர்வாக இருக்கும். அப்புறம் வந்து லைக் கண் விதமான பாதிப்பு, கண் மங்கலாக தெரிகிறது. அப்புறம் லைக் அவங்க வந்து யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது. கை கால்கள் வந்து கொஞ்சம் மரப்பு தன்மை அதிகமாகிற மாதிரி, அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ட்ரை ஸ்கின், அந்த தோல் வறட்சியாக இருக்கிறது. இந்த மாதிரி வெளித்தோற்றங்கள் வந்து இனிப்பு நீர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் சரியான முறையில் இந்த வெளித்தோற்றத்தையும் தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்கள் போய் மருத்துவரை சந்தித்து உங்களோட இனிப்பு நீர் செக் பண்ணுங்கள். இந்த இனிப்பு நீர் பற்றி உங்களுக்கு மேல் விவரங்கள் வேணும், அதை எப்படி நல்லபடியாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், இன்னும் உங்கள் ஆரோக்கியத்தை வந்து நல்ல முன்னேற்றணும் அப்படின்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கீழ் உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.